ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நானுமே அவ்வளோ பெரிய செஃப்லாம் இல்லை. நான் 1-2 யூடியூப் வீடியோலாம் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து தான் வந்து இந்த ப்ரௌனி செய்ய போகிறேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸுமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களும் அதை போய் பாருங்கள். சரி வாங்க, ப்ரௌனி செய்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரௌனி செய்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டு, அப்புறம் வந்து பிளாக் ஃப்ளோரு, பேக்கிங் சோடா, இது வந்து வெனிலா ஜூக்கரு, சர்க்கரை, வெனிலா சர்க்கரை, அப்புறம் பட்டரு, ஒரு 2 முட்டை, அப்புறம் இது வந்து மைதா, தென் வந்து சுகர். ஸோ இவ்வளோதாங்க. இது இருந்தால் போதும், நம்ம ப்ரௌனி செஞ்சிடலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா. ஸோ இப்போ வந்து பட்டரை மெல்ட் பண்ண போகிறோம். இதை மெல்ட் பண்ணி மிக்சிங் யூஸ் பண்ணணும். ஸோ பட்டரை அடுத்து மெல்ட் பண்ணிடுவோம். பட்டரும் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பட்டரை வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் வந்து ஊற்றிடணும். ஸோ பட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் வந்து வச்சுருங்க. நம்ம வந்து அந்த பேக்கிங் பவுலில் வந்து கீழே அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். இந்த சுகர் வந்து பவுடர் சுகரு. ஸோ இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். அதை வந்து பட்டரோடு ஆட் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. ஸோ அடுத்து வந்து 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க அதில். ஸோ முட்டையை அடித்து ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், அது ஒரு டேபிள் ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வெண்ணிலா ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா சுகர், சர்க்கரை, வெண்ணிலா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாக்லேட் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை வந்து சாக்லேட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேக்கிங்கில் வைக்க போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கோங்க. கிளாஸ் வெசல் எடுத்துகிட்டு நம்ம மீதி வச்சுருந்த பட்டரை வந்து கீழே லேயரிங் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதோட சைடு எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு சாக்லேட்டை ஊற்ற ஆரம்பிச்சுங்க. இதுதான் என் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஆஸ்திரேலியாவில் வந்து தான் வந்து சமையலே கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து நம்ம தமிழ் பசங்க கூட இருந்தேன்.
அந்த பசங்க வந்து எனக்கு குக்கிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு சாம்பார்லேருந்து பிரியாணிலேருந்து கூட்டுலேருந்து எல்லாமே செய்ய தெரியும் ஓரளவுக்கு. அப்பப்போ அம்மாட்டையும் டவுட்டு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஒரு லேயர் ஆக்கிடுங்க. ஸோ வியூவர்ஸ், அடுத்து வந்து இதை வந்து பேக் பண்ணோம். பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு டபுள் சைட் மோடில் வச்சுக்கோங்க. மேலேருந்து ஹீட் வரணும், கீழேருந்து வரணும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு 230 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிளாஸ் எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதான். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வியூவர்ஸ், ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ரௌனியில் குத்தி பாருங்கள். இதில் ஒட்டுச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு அர்த்தம். ஒட்டலைன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பெருசாக ஒன்றும் ஒட்டலை. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களே கீழே லேயர்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. மேலே பஃப்னு வருது. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸில் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து வாங்க கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், கட் பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. கீழேயும் வந்து பிடிக்கல. பவுலில் பாருங்கள். ஸோ கீழே வந்து எதுவும் பிடிக்கல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். மேலே மட்டும் லைட்டாக கறி இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்துருக்கணும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸ்வீட்டு, அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்கணும்ல. ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க, பார்ப்போம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.